நான் 10th படிச்சுட்டு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல குடும்ப சூழ்நிலையில். நான் 2010 பேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் மேற்கொண்டு +2 படிச்சுட்டு அப்புறம் டிகிரியும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் எல்லாமே. 2019 தான் ஃபஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இன்டர்வியூ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஃபிசிக்கல் மட்டும் முடிச்சுட்டு அதோட மார்க் பத்தலை. அதுக்கடுத்த எக்ஸாமுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறதுக்கான ஒரு டைமிங் எனக்கு சரியாக அமையலை. இந்த டைம் வந்து என்னோடய வாய்ப்பை வந்து நான் அமைச்சிக்கிட்டேன். அதுக்கான லீவ் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணேன். தொடர்ச்சியாக 2014 படிக்க ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக +2 டிகிரி எஸ்ஐ எக்ஸாம்னு சொல்லிட்டு இப்போது ஒரு எஸ்ஐ அங்கே நிற்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல சில பேருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னோடய மனைவிக்கு முதல்கண் நன்றி. ஏன்னா அவங்க வந்து நான் படிக்க இந்த லாஸ்ட் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற காலத்தில் வந்து அவங்க கன்சீவாக இருந்தாங்க. அவங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். எனக்கு ஒரு நாள் ஒரு நொடி கூட வீட்டில் எந்த வேலையுமே வைக்கிறதில்ல. எல்லா வேலையுமே அவங்களே எடுத்து எல்லாமே பார்த்தாங்க. ஈவன் ரேஷன் கடைக்கு போகிறது, தண்ணி எடுக்கிறது முதற்கொண்டு எல்லா வேலையுமே அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் படிங்க, ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டியூட்டி பார்க்குற டயத்தை தவிர மற்ற டைமிங்கை நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் கார்த்தின்னு சொல்லிட்டு சிட்டி ஏஆரில் லைப்ரரியில் அவங்க படிச்சுட்ருக்குறாங்க. அவங்க வந்து எனக்கு நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சைக்காலஜியும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் கார்த்தின்னு என்னோடய பிரதர் இருக்கார், அவரு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட புக்ஸ் வந்து நான் 2019 வாங்கிட்டேன், எஸ்சிஆர்டி புக்கு. அப்போ அந்த குரூப் 1 படிக்கணுங்கிற ஒரு ஆசையில், அப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆசையில் அப்போ வாங்கினேன். இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு என்னால் படிக்கிறதுக்கான டைமிங் என்னால் ஒதுக்க முடியல. இருந்தாலும் அந்த எஸ்சிஆர்டி புக்ஸை வச்சு தான் நான் வந்து எந்த ஸ்கூல் புக்குமே படிக்கலை எஸ்ஐ எக்ஸாமுக்கு. அந்த எஸ்சிஆர்டி புக்கை மட்டும், அந்த மற்ற ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் இந்த ஒரு புக்கு மட்டும் அகாடமியோட புக்கை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. மார்க் இன்டர்வியூ இங்கே அட்டன் பண்ணேன். ஜெயராஜ் சார் தான் எடுத்தாங்க. அவங்க எனக்கு சொன்னாங்க, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் போல்டாக பேசணும் அப்படின்னு நிறைய கரெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து அட்டன் பண்ண மார்க் இன்டர்வியூ ஃபுல்லாக அதில் என்னோடய கரெக்ஷன் நான் சரி பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக நான் மார்க் இன்டர்வியூ மட்டும் 12 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு 1/4 மார்க்கில் 1/2 மார்க்கில் அந்த மாதிரி வரவே கூடாது. எனக்கு இது ஃபஸ்ட் இன்டர்வியூ. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணணும். 12 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 12 இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு பெனிஃபிட்டு எனக்கு வந்து இன்டர்வியூவில் 9.25 மார்க் கிடச்சிதுங்க சார். தாலுக் எஸ்ஐ செலக்ட் ஆகிருக்கேன். என்னோடய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் திரு சுகேஷ் சார் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சார். நன்றி, வணக்கம் சார். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.